அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்களா, ஓ உஸ்னி இபாதத்தை, உன்னை அழகுடன் வணங்க செய்வாயாக, அழகாக வணங்க உதவி செய்வாயாக. வணக்கம் என்பது அல்ல பெரிய விஷயம், அந்த வணக்கம் அழகாக வேண்டும். வணக்கத்தில் அழகுனா என்ன, அதை ரொம்ப நேரம் விவரிக்கணும், இப்போ நேரம் இல்லை. எந்த ஒன்றுக்கும் அழகு தான் முக்கியம். முகத்தில் அழகு வந்தால் தான் முகத்துக்கு பொலிவு, ஆடையில் அழகு இருந்தால் தான் அந்த ஆடைக்கு ரசனை, என் வணக்கத்தில் அழகு இருந்தால் தான் வணக்கத்துக்கு அங்கீகாரம். அழகாக தக்பீர் கட்டணும், அழகாக ருக்கு போகணும், அழகாக நிமிரணும், எல்லாமே அழகுன்னா அன்னலாரும் அல்லாவும் எப்படி சொன்னார்களோ அப்படி செய்வது, கூடுதல் இல்லை குறைவில்லை. ஒருவர் வந்தார் நபியின் தர்பாருக்கு, யா ரசூலல்லாஹ் எனக்கு சில வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுங்கள், அதை நான் அப்படியே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, என்ன செய்ப்பா, ரமலான்ல நோன்பு வச்சிரு, 5 வேளை தொழுதுக்கா, களிமாவை ஏத்துக்கா, இப்படி நீ வாழணும், சரியா ரைட்டுன்னார். அவர் போறார், போகும்போது சொன்னார், லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், யா ரசூலல்லாஹ் இதை விட ஒரு பிட்டு கூட்ட மாட்டேன், ஒரு பிட்டு குறைக்க மாட்டேன். இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃப்ல வருது. இதை விட ஒரு பிட்டு கூட்ட மாட்டேன், ஒரு பிட்டு குறைக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, கலிமா சொல்லு, தொழுகை பாதுகாத்துக்கா, நோன்பை பாதுகாத்துக்கா சொன்னீங்கல்ல, அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், கூடுதலும் செய்ய மாட்டேன் குறைவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு போகிறார். பெருமானார் அவர் திரும்பி போகும்போது சஹாபிகளை பார்த்து சொன்னாங்களாம், நீங்க சொர்க்கவாசியை பார்க்கணும், இவரை பார்த்துக்கங்கன்னாங்க. சொர்க்கவாசியை பார்க்கணும்னா ஏன், உஸ்னுல் இபாதத், அழகிய வணக்கம். அழகிய வணக்கம் எது, அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படி, அதில் கூடுதல் இல்லை குறைவில்லை.